ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டெய்லி வேர் பேங்கிள்ஸோட பார்ட் 2 பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் போட்ட வீடியோவில் வந்து ஃபியூ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இன்னியோட வீடியோ வந்து அதனோட கண்டினியூஷன்ஸ் தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பேங்கிள் இருக்க மாதிரியான ஒரு செட்டு. இதில் வந்துட்டு மெஷின் கட் வந்திருக்கு. ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு இதழ் மாதிரி ஒரு வளைவு மாதிரி வருது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு இது வருது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரவுண்டு. ஸோ அது மாதிரி வருது. இது வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அந்த ஷைன் கொடுக்குது. அந்த கட்டுனால் வர ஷைன் வந்து இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் இந்த பேங்கிளோட வந்து பியூட்டி. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேங்கிள். கைக்கு போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் நல்லா ப்ராப்பராக கை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு பேங்கிள் போட்டாலுமே கரெக்டாக இருக்கும். 2 பேங்கிள் போட்டாலுமே அது ஒரு அழகாக இருக்கும். 4 பேங்கிள் போட்டாலுமே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி ஒரு கல் வச்ச வளையல், பின்னாடி ஒரு கல் வச்ச வளையல் வச்சுட்டு நடுவில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப செட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு செட்டு. இப்போ நம்ம பார்க்குற செகண்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ராப்பராக வந்து ஒரு கோல்டு டிசைனில் என்ன வருமோ அதே மாதிரி இருக்குது. அந்த கொல்கத்தா கட்டிங் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மெஷின் கட்டில் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேட்டர்ன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் வருது. அந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இங்கே அந்த வளைவா அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் வருது. அதுக்கு சைடில் வந்து அந்த மாதிரி பார்டர் மாதிரி வருது. திரும்ப அந்த ஃப்ளவர் அண்ட் அந்த வளைவு வரா மாதிரி அந்த பேட்டர்ன் வருது. அண்ட் தென் இது வருது. ஸோ இது வந்து ரெண்டு பேங்கிளாக வர செட்டு தான் இது பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே வந்து அந்த ப்ராப்பராக அந்த கோல்டு ஃபினிஷோட அந்த லுக்கு கொடுக்கும். நீங்கள் கோல்டு பேங்கிள்ஸோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து ஷியோராக யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது இது கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான பேங்கிள் தான் இதுதான் நம்மளோட செகண்ட் பேங்கிள்ஸ். நம்ம பார்க்குற தேர்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி நான் யூஸ்வலாக பார்க்காத ஒரு டிசைனு. என்னென்னா வந்து இங்கே ஒரு ஆரஞ்சிஷ் டோனில் வந்து இந்த ஒரு குட்டியாக அந்த டாட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் ஒரு டாட் வருது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் மோட்டிவ்ஸ், அதாவது வந்து ஃப்ளவர் டிசைன் வருது அழகாக. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஆரஞ்சிஷில் வந்து அந்த கோடு அது மாதிரி வருது. இது ஆக்சுவலி ஃபுல்லுமே அந்த ஃப்ளவர் டிசைன், அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சிஷ். இது டோட்டலாக பார்க்கும்போது இல்லை ஆக்சுவலி ஒரு கிராண்ட் லுக் தருது. யூஸ்வலாக வர டிசைன்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து அஃப்கோர்ஸ் இது ஒரு கோல்டன் பேங்கிள் டிசைன் மாதிரி அப்படியே இருந்தாலும் இதனோட லுக்கே வந்து ஒரு கிராண்ட் டிசைன் தருது. நீங்கள் பாருங்கள், நான் கையில் வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற அந்த லுக் இருக்கும் இல்லையா, ஒரு ட்ரெஸ்அப் பண்ணுற லுக், அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் தருது. அந்த ஆரஞ்சு கலர்னால நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி அந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன். இதுதான் நம்மளுடைய 4th டிசைன் இன்றைக்கி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சச் அ சிம்பிள் அண்ட் அ கிளாஸ் அண்ட் ரொம்ப எப்படி சொல்ல ப்ரில்லியன்ட் டிசைன். அதாவது வந்து ஒரே பேட்டர்ன், அந்த வளைவு தான். அதில் வந்து ஒரு ஷைன் ஒன்று, மேட் ஒன்று. ஸோ இது வந்து எப்படி ஆகுதுன்னா ஃபினிஷ் வந்து அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு யூனிக் லுக், அதாவது ஒரு நீட் லுக்கு. நீங்கள் வந்து கிளாஸாக நீங்கள் ஒரே ஒரு பேங்கிள் போட்டு நீங்கள் ஒரு காட்டன் சாரியோ இல்லை வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளீட் வேர் பண்ணுற சாரியோ அந்த மாதிரி போட்டிங்கனாலும் இட் வில் ஆட் பியூட்டி டு த சாரீ. அதையே வந்து நீங்கள் ஒரு 4 வளையலாக போட்டு ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு வந்து போடுற மாதிரி போட்டாலுமே வந்து இட் வில் ஆட் பியூட்டி டு த லுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டெய்லி வேர்க்கு நான் போடுறேன், நான் வந்து மாவரைக்கிறேன், எனக்கு கையிலேயே போட்டுட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது எங்கேயுமே மாட்டாது, எந்த விதமான அந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் இது வந்து 4 பேங்கிளாக வந்து வருது நமக்கு இந்த செட்டு வந்து. இதுதான் நம்ம பார்க்குற இன்னையோடைய 3rd டிசைன். இப்போ நம்ம பார்க்குற 5th செட்டு. இது வந்து நீங்கள் கோல்டாக இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் டிசைன். இதுலேயுமே அந்த ஆரஞ்சு டிண்ட் லைட்டாக வருது. ஆக்சுவலி வந்து இங்கே அழகாக அந்த ஒரு வளைவு, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த வளைவு, அதுக்கப்புறம் இங்கே வந்து கேப்ஸ் இருக்குது, இந்த செக்ஸ் மாதிரி கேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதே பேட்டர்ன் ஆரஞ்சு ரிப்பீட் ஆகுது. ஆக்சுவலி 2 பேங்கிள் செட்டாக இது வருது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கோல்டு ஃபினிஷ், பர்ஃபெக்ட் கோல்டு லுக். இது வந்து கோல்டு இல்லைன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி வந்து 5th டிசைன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டிசைன் என்னோடய பர்சனல் ஃபேவரட் அண்ட் ஸ்டார் ஆஃப் த டுடேஸ் வீடியோ. இது வந்து எப்படின்னா அந்த சிம்பிள் டிசைன் தான். பட் ஆனால் இதில் என்னென்னா ஒரு சைடு இந்த லைன் வருது, ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்குது.
ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த லுக்கே வந்து மாற்றுது. ஆக்சுவலி ரெகுலராக போடுற பேங்கிள் தான், பட் ஆனால் அதில் வந்து ஒரு 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 நியூ திங், ஒரு மாடர்ன் டிசைன் வந்து இது வந்து கொடுக்குது. ஸோ அதனால தான் இது என்னோட பர்சனல் ஃபேவரட்டும். இன்னையோட வீடியோவுக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன். இது வந்து 4 செட்டு இருக்கிற பேங்கிள்ஸ் தான் வரும். இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லா பேங்கிள்ஸுமே உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி. இதனுடைய கலருக்கெலாம் வந்து நல்ல கேரண்டி இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டி. அண்ட் இந்த எக்கனாமிக்கல் ப்ரைஸ்க்கு வந்துட்டு இந்த டிசைன்ஸ் அண்ட் இந்த குவாலிட்டி வந்து இஸ் அ மஸ்ட் பை. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. தேங்க்யூ.